Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9th max exercise 3.3ல second sum. By remainder theorem, find the remainder when p of x is divided by g of x where அப்படின்னு சொல்லிட்டு மூணு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். என்னன்னா p of x g of x ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மல் டிவிஷன் மெத்தடில் போடாமல் நம்ம ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி இதில் போட போகிறோம். ஓகேங்களா, எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எப்பயுமே எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, p of x கொடுத்துருக்காங்களா. p of xோட வேல்யூ x cube minus 2x square minus 4x minus 1 and g of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா let g of x ஓட வேல்யூவை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ g of x ஓட வேல்யூ x plus 1. x plus 1 is equal to 0ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா x ஓட வேல்யூ கிடச்சிருமா. x is equal to ப்ளஸ் 1 இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது சைன் சேஞ்ச் ஆகி -1ன்னு கிடைக்கும். ஸோ -1 எக்ஸோட வேல்யூ -1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ -1 எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா p of xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது p of x is equal to x cube minus 2x square minus 4x minus 1ன்னு இருக்குது. இதில் xக்கு பதிலாக நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ p of -1 is equal to -1 whole cube minus 2 into -1 square minus 4 into -1 -1ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போது நம்ம சிம்பிளையும் சேர்த்து தான் நம்ம பவர் பண்ண போகிறோம். மைனஸை க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸும் கிடைக்கும். ஓகேவா, மைனஸை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ -1 எத்தனை டைம் பவர் பண்ணாலும் சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ -1 அடுத்து -2 இன்ட்டு மைனஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ +1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ +4 -1ன்னு கிடைக்கும். இது ரெண்டு இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாமா. ஸோ ஆன்சர் -1 -2 +4 -1ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் தான் போட போகிறோம். -1 -2 is -3 -3 -1 -4. ஓகேவா, ஸோ -4 +4 ஆன்சர் இஸ் 0. therefore the remainder is 0ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். p of x is equal to 4x cube minus 12x square plus 14x minus 3. g of x என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி ஃபஸ்ட் என்ன எடுத்துப்போம், g of xோட வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே g of x என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா 2x minus 1 is equal to 0. -1 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது +1 மாறிடும். ஸோ 2x is equal to 1. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ x is equal to 1/2ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை அப்படி அதாவது 1/2ன்ற வேல்யூவை p of xல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ p of xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4x cube minus 12x square plus 14x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணலாம். p of 1/2 x இருக்கிற இடத்துக்கு பதிலாக 1/2 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4 into 1/2 the whole cube minus 12 into 1/2 the whole square plus 14 into 1/2 minus 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், 1 க்யூப் பண்ணால் 1 தனித்தனியாக க்யூப் பண்ணிக்கலாம். ஓகேவா, டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் தனித்தனியாக க்யூப் பண்ணிக்கலாம். 1 க்யூப் பண்ணால் 1 தான் வரும், 2 க்யூப் பண்ணால் 8ன்னு வரும். ஓகேவா, ஸோ 4 into 1/8 minus 12 into
2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4னு கிடைக்கும். 1/4 ப்ளஸ் 14 இன்ட்டு 1/2 மைனஸ் 3ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? 4 இன்ட்டு 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 1 4 is 4, 2 4s are 8. அதே மாதிரி 1 4 is 4, 3 4s are 12. இங்கே 1 2 is 2, 7 2s are 14ன்னு கிடைக்கும். இது மட்டும்தான், ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 1/2 மைனஸ் 1 இன்ட்டு 3 3 ப்ளஸ் 7 இன்ட்டு 1 7 மைனஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 3 மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 6ன்னு வரும். மைனஸ் 6 அப்போ 1/2 மைனஸ் 6 ப்ளஸ் 7 மைனஸ் 6 ப்ளஸ் 7 ரெண்டையும் சப்ராக்டாக பண்ணேன்னு டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. கிரேட்டர் நம்பர் 7 7ஓட சிம்பிள் வந்து ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ 1/2 ப்ளஸ் 1ன்னு வரும். இப்போது எல்சிஎம் அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 1 2. ஓகேவா? அப்போ 1 ப்ளஸ் 2/2 which is equal to 3/2 தான் இதோட ரிமைண்டர். therefore the remainder is 3/2ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். p of x is equal to x cube minus 3x square plus 4x plus 50 and g of x ஓட வேல்யூ x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம எப்படி செஞ்சோமோ சேம் மெத்தட் தான். என்ன பண்ணிக்கலாம்னா லெட் g of x is equal to 0. g of x-ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ g of x-ஓட வேல்யூ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? x minus 3 is equal to 0. minus 3 equal to ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது சைன் சேஞ்ச் ஆகி ப்ளஸ் 3ஆக மாறிடும். ஓகேவா? அப்போ x is equal to 3ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த x is equal to 3ன்ற வேல்யூவை p of x-ல நம்ம அப்ளை பண்ணலாம். p of x ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? x cube minus 3x square plus 4x plus 15 இருக்கும். ஓகேங்களா? கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ p of 3 is equal to 3 cube minus 3 into 3 square plus 4 into 3 plus 15 கிடைக்கும். இப்போ 3 cube 3ஐ க்யூப் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 9 3s are 27 minus 3 into 3 square is 9 plus 4 3s are 12 plus 50. ஓகேங்களா? இப்போது 27 9 3s are 27 minus 27 plus 12 plus 50. இது ரெண்டையும் 27 minus 27 0ன்னு ஆகிடுமா? ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 12 plus 50. 12 plus 50 is 62. ஓகேவா? ஸோ the remainder is 62. அவ்வளோதான் இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.